வந்து கவர்மெண்ட் வந்து 100 நாள் வேலை திட்டம் நடத்துறாங்க. இப்ப கிராமப்புறங்கள்லாம் அதிகமா இந்த 100 நாள் வேலை திட்டமே நடக்குது. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம் செய்யறவங்கள இப்போ ஒரு வயல் வச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கு எத்தனை பேர்ப்பா வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த மாதிரி வேலைக்கு அனுப்பிச்சாங்கன்னா விவசாயிகிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு வருமானம் வரும். அதே சம்பளத்தை இவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம நாடும் வளரும், விவசாயமும் நல்லா வளரும். அந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காங்க? இல்ல ஆரம்பத்துல இருந்தே 100 நாள் வேலை திட்டத்தை நீங்க வேளாண்மைக்குள்ள கொண்டே போகலீங்க. ஆமா. இந்த திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்களோ அப்பவே அவங்க விவசாயத்திற்கும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு எந்த தொடர்பையும் ஏற்படுத்திக்கல. அதாவது ஊருக்குள்ள சாலை போடுறது, குளம் வெட்டுறது, குளம் வந்து 4 பேர் இருந்து வெட்டுறதுவங்க 40 பேர் வெட்டினாலும் 4 நாளா நடக்காது. கண்டிப்பா அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதை எதற்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க வாக்கு வங்கி அரசியலா கூட இருக்கலாம் ஒரு பக்கம். ஆனா உண்மையில என்ன ஆச்சுன்னு சொன்னா கிராமப்புறங்களை கொஞ்சம் பணம் போச்சு. நாம வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தினால விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு பகுதி காரணம். இப்ப எந்திரங்கள் வந்தது, நிறைய அந்த வேதிப்பொருட்கள் ரசாயனங்கள் போடுறதுனால அவங்களுக்கு செலவு அதிகமாகி விற்பனை குறையுது. அடுத்து பையனை படிக்க வச்சிருப்பாங்க, பையன் நகரத்துல போயிட்டு ஏதோ ஒரு தொழில் ரீதியா ஒரு அலுவலகத்துல கொஞ்சம் இருப்பாப்ல. அப்புறம் அப்பா அம்மா பார்த்து நீங்க அம்மா கஷ்டப்படுறீங்க என் சம்பளம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறது, இல்ல அவங்க பணம் அனுப்புறதை வைத்து இவங்க வந்து அந்த தொழிலிருந்து விலகி அதை வச்சு இப்படி பல்வேறு காரணங்கள் அதுலதான் போச்சுது. அப்ப 100 நாள் வேலை திட்டம் அதுல ஒரு பகுதி காரணம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அந்த 100 நாள் வேலை திட்டத்துல எந்த நலனும் இல்லை என்பதை வந்து அந்த ஊராட்சி தானே முடிவு பண்ணுவோம். கண்டிப்பா. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஊருக்கு இவ்வளவு பணம் செலவழிச்சு இந்த வேலை திட்டத்தை நடத்தும் பொழுது அதனால் என்ன பலன் கிடைக்குதுன்னு அவங்க பார்க்கணும் இல்லையா? யார் அப்படி பாக்குறா? அப்போ உள்ள அவ்வளவுமே அதுல வந்து பங்கு வைக்கிறதா வேலை நடந்துருக்கு. அது வந்து சரியான ஒரு திட்டம். அந்த திட்டத்தை முறையாக பயன்படுத்த நாடு வளம் பெறும். முறையில்லாமல் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருப்பதனாலதான் இன்னைக்கு வந்து மக்களும் வேலை செய்யற ஆர்வம் போச்சுது. அரசாங்கமும் நம்ம ஏன் இவ்வளவு பணம் இனிமே செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றாங்க. இப்படி ஏகப்பட்ட குளறுபடியா மாறும்.